ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நான் என் பேக் பெயின்லேருந்து எப்படி ரெக்கவர் ஆனேன், என்னென்ன பண்ணேன், என்னென்ன பண்ணல அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ண விரும்புகிறேன் இந்த வீடியோவில். ஸோ எனக்கு இனிஷியலாக ஒரு 2 இயர்ஸ் பேக் பெயின் வந்துருச்சு. ஸோ டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணிட்டு மெடிசன்ஸ் அப்புறம் ஆயின்மெண்ட்லாம் தந்தாங்க. இனிஷியலாக அந்த ஷார்ட் டேர்மில் வந்து நான் அதில் தான் இருந்தேன். ஆயின்மெண்ட்ஸ் வந்து பெயினை வந்து நம் பண்ணி கொடுத்துச்சு. இது மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ஜென்ரலாக அது கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் அப்புறம் மெயினாக நான் எதுவுமே பண்ணல, கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருந்தேன், பாடி எதுவுமே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் அண்ட் இன்னொன்று வந்து லம்பார் சப்போர்ட் பெல்ட் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே டெம்ப்ரரியாக தெரிஞ்சிச்சு. எத்தனை நாளைக்கு நான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியும் டெய்லி அப்படின்னு தோணுச்சு. இது மாதிரி இரிட்டேஷன் க்ரியேட் ஆனோடனே நான் வந்து ஓகே வந்து பேக் பெயின் எப்படியாச்சும் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம வந்து யோகா ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து இங்கே மாஸ்டர் வந்து ஒரு 1 வீக்குக்கே வந்து ஸ்ட்ரெச்சஸ் தான் சொல்லியிருந்தாரு. இந்த ஃபஸ்ட்டு 1-2 டேஸ் நான் பண்ணப்போ வந்து பயங்கரமான ஒரு சோர்னஸ் பாடி ஃபுல்லாகவுமே. அது வந்து இனிஷியலாக நானும் கொஞ்சம் பயந்தேன், ஓகே என்னடா இது அப்படின்ட்டு. ஆனால் அது கொஞ்சம் பேர் பண்ணி பேக்லாம் பெயின் இருந்துச்சுன்னா ஐஸ் பேக்கெல்லாம் வச்சு அப்படியே தாண்டி ஒரு 1 வீக் மாதிரி பண்ணப்புறம் பாடி நல்லா கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெகுலராக வந்துட்டு இருந்தேன் ஸ்டுடியோவுக்கு. ஸோ தட் ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னா மாஸ்டர் அங்கே கரெக்ஷன்ஸ் சொல்கிறதுக்கு இருப்பார். அண்ட் மெயினாக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு வந்து லோவர் பேக் பெயின் அப்படிங்கிறதுனால நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணாலும் அங்கே ஏதாவது பெயின் ட்ரிகர் ஆகுதா அப்படின்னு ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் கவனிச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மைண்ட் பாடி கனெக்ஷனை வந்து நான் மிஸ்ஸே பண்ணாமல் ரொம்ப நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு வந்து நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஸோ அது ரொம்ப அப்சர்வ் பண்ணி பண்ணுறதுனால எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு மாதிரி பெயின் ட்ரிகர் ஆகிற மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு போய் கேட்டேன்னா ஏதாச்சும் தப்பாக பண்ணேன்னா மாஸ்டர் கரெக்ஷன் சொல்லுவோம். ஸோ அது ரெகுலராக ஸ்டுடியோவுக்கு வர்றது வந்து அது அந்த பாயிண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு ரொம்ப. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபீட்பேக் லூப் க்ரியேட் ஆகும் நமக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நம்ம அந்த ஆட்டிடியூட் செட் பண்ணிட்டோம், ஓகே இந்த பேக் பெயின் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து யோகா ஜாயின் பண்ணிட்டோம், ஓகே ஃபைன். இப்போ டெய்லி வர தான் நமக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் ரெகுலர் ஆகும். ப்ராக்டிஸ் ரெகுலர் ஆனால் டெய்லி நம்ம இப்போ அப்சர்வ் பண்ணுறோம் பிஃபோர் த ப்ராக்டிஸ், டியூரிங் த ப்ராக்டிஸ், ஆஃப்டர் த ப்ராக்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பிஃபோர் த ப்ராக்டிஸ் காலைல எழுந்தோன்னே எனக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண அது எனக்கு அப்படியே லூசன் ஆகிற ஃபீலிங் இருக்கும். ஆஃப்டர் த ப்ராக்டிஸ் எனக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சைக்கிளை வந்து நம்ம டெய்லி நம்ம மண்டேல ஏற்றிட்டோம்னா அந்த கம்ஃபர்ட் லெவல் வந்து நமக்கு வந்து நல்லாவே ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரி நடந்துருச்சுனாலே போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேஷன் வந்துடும், ஓகே நம்மளே டெய்லி போய் ஸ்டுடியோவில் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த ரெண்டாவது இந்த ஃபீட்பேக் லூப் ஃபார்ம் ஆனாலே வந்து யாரும் நம்ம பக்கத்துல இருந்து நம்மளை சூப்பர்வைஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். நமக்கே வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்துடும், நம்ம பண்ணணும், நமக்காக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது. மெயினாக நான் வந்து கொஞ்சம் வெளியூர் அப்படிங்கிறனால அப்பப்போ போயிட்டு வருவேன். ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ஹிண்ட்ரன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணுறது. பட் இனிஷியல் டேஸாக வந்து நான் யோகா தான் எனக்கு ப்ரையாரிட்டி, பேக் பெயினை ஓவர் கம் பண்ணுங்கிறது ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டேன் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ ரொம்ப ரெகுலராக வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஓகே கொஞ்சம் கற்றுக்கிட்ட அப்புறம் அப்பப்போ போயிட்டு இருப்போம். அங்கே நான் ப்ராக்டிஸை மிஸ் பண்ண மாட்டேன், யோகா ஸ்டுடியோ வராட்டியும். ஸோ இதெல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அப்புறம் மெயினாக லாங் ஹவர்ஸ் உட்கார்றது நல்லா அவாய்ட் பண்ணிவிட்டு, உட்கார்றதும் வந்து ஒரு நல்ல சேரில் உட்காரணும், கரெக்டாக அந்த பேக் சப்போர்ட்டோட ஒர்க் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒர்க் முடிச்சு ஒரு 2 hours ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு பிரேக் எடுத்துக்கணும், ஷார்ட் வாக்ஸ் மாதிரி போகிறது. அப்புறம் நல்லா தூங்கணும். அப்புறம் இந்த ஃபார்வர்ட் பெண்ட்லாம் மெயினாக வந்து எனக்கு டாக்டர்ஸ் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் அது ஏன்னு பார்த்தா இந்த லோவர் பேக்கை ஸ்குவீஸ் பண்ணாமல் எல்லாமே பண்ணணும் நம்ம ப்ராக்டிஸு. ஸோ அது வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன்னா. அதுக்கப்புறம் வந்து இப்போ சப்போஸ் எப்பயாச்சும் பெயின் வருது அப்படின்னாக்கா எனக்கு ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட் இருக்குது. ஸோ
இன்னும் பெயின் வந்துருச்சு. ஆனால் அந்த ஒரு ஷார்ட் ட்ரெக்ஸ் மாதிரிலாம் போனப்போ எனக்கு அது டக்குன்னு சரியாயிடுச்சு. ஸோ மேபி ரொம்ப மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தால் கூட அது ட்ரிகர் ஆகலாம். ஸோ அடிக்கடி வந்து அந்த ட்ரெக்ஸ் போகிறது இல்லை வாக்ஸ் போகிறது அதெல்லாம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ.